இந்த ஹேர்டைய கருவேப்பிலையோட ஒரே ஒரு பொருளை மட்டும் தான் சேர்த்து செஞ்சிருக்கோங்க. பாருங்க, பெயிண்ட் மாதிரி நம்ம கையில எவ்வளவு கருமையா ஒட்டுது. இந்த மாதிரியா நம்மளுடைய ஹேர்லயும் நல்ல பெயிண்ட் மாதிரி ஒட்டிக்கோங்க. இது முதுநரை இருக்கிறவங்களும் சரி, இளநரை இருக்கிறவங்களும் சரி, யாரு வேணாலுமே அப்ளை பண்ணிக்கலாங்க. எங்கேயாவது பார்ட்டி, கல்யாணம் அந்த மாதிரி போகும்போது காதோரத்துல எல்லாம் வெள்ள முடி இருந்துச்சுன்னா நமக்கு ஐயோ வெள்ள முடி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசு குழந்தைங்க கூட நினைப்பாங்க. சோ அவங்க எல்லாம் கூட இதை வந்து இந்த மாதிரி நல்லா கையில எடுத்துட்டு இந்த ஹேர்டைய இப்படி நல்லா கசக்கி விட்டுடுங்க. எங்கெல்லாம் வெள்ள முடி இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு நல்லா சீப்பு வச்சு சீவிடுங்க. சீப்பு வச்சு சீவிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் போட்ட மாதிரியே இருக்காது, டை போட்ட மாதிரியும் இருக்காது. நம்ம எண்ணெயே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்க இந்த ஹேர் டேயை கண்டிப்பா ட்ரை பண்ணலாங்க. நல்ல 100% ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹேர் டே எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நான் கடைசியில் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றதையும் இந்த ஹேர் டே பண்றதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாய் தான் அப்படின்னு இல்லைங்க, அடி கனமா இருக்கக்கூடிய எந்த ஒரு கடாயா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு பாத்திரமா இருந்தாலுமே பரவாயில்ல. இப்போ இதுல நம்ம கருவேப்பிலைகளை உருவி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா வந்து கழுவிட்டு தண்ணிலாம் இல்லாமல் நிழல்ல அப்படியே காய வச்சிருங்க. காய வச்சுட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இல்லை உங்ககிட்ட வந்து கருவேப்பிலை காஞ்சு போய் இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையோட ஒரே ஒரு பொருளை மட்டும்தான் நம்ம இந்த ஹேர் டேக்கு செய்ய போகிறோங்க. இது அப்படியே நம்மளுடைய தலையில் பெயிண்ட் மாதிரி ஒட்டுங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை வந்து நம்மளுக்கு இந்த ஹேர் டை கொடுக்கும். இப்போ ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இது வந்து கொஞ்சம் கருகட்டும். இது கருகுனதுக்கு அப்புறமா லைட்டாக கருகுனதுக்கு அப்புறமா நம்ம வேறு ஒரு பொருளை இதோட சேர்க்க போகிறோம். இந்த 2 பொருளை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஹேர் டேயை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து இது வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்டையும் கொடுக்கும். அதே விதத்தில் ஒரே ஒரு பொருள் அப்படின்றதுனால, கருவேப்பிலையோட ஒரே ஒரு பொருள் அப்படின்றதுனால நிறைய பொருட்களை நம்ம தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே நம்மளுக்கு பெயிண்ட் மாதிரி தலையில ஒட்டுங்க. பட் ஸ்கேல்ப்லலாம் ஒட்டாது. நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹேரில் மட்டும்தான் இந்த ஹேர் டை இருக்கும். இதை நீங்கள் எங்கே வேணாலும் தடவிட்டு போயிட்டு வரலாங்க. நல்லா தடவிட்டு தலையை நல்லா சீவிட்டு போயிட்டு வரலாம். நான் உங்களுக்கு அப்ளை பண்ணியும் காமிக்கிறேன். இதில் வந்து எண்ணெய் தலையில இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வந்து உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ண தலையாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு முடியாக இருந்தாலுமே நம்ம இந்த ஹேர் டை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, கொஞ்சமா வந்து வறுபட ஆரம்பிச்சிருச்சு கருவேப்பிலை. இப்போ நம்ம இதோட என்ன பொருள் சேர்க்க போறோம் அப்படின்னா கடுகு தாங்க. இந்த கடுகு வந்து நம்மளுடைய ஹேருக்கு நல்ல ஒரு growth கொடுக்கும். நான் 2 டீஸ்பூன் அளவு கடுகு எடுத்திருக்கேன். அதையும் இதுல சேர்த்துக்கலாம். ரெண்டையுமே நல்லா வந்து கருக்க வச்சிடணும். இந்த கடுகு வந்து நம்மளுடைய ஹேருக்கு வந்து நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். ஹேர்ல வந்து நல்லா இது வந்து பிடிச்சிக்குங்க. நல்லா பெயிண்ட் மாதிரி பிடிச்சிக்கும். கருகருன்னு அட்டை கறி மாதிரி நம்மளுடைய ஹேர் மாறும். இது வந்து கடுகு வந்து ஒரு ஹேர் க்ரோத்துக்கான ஒரு ரெமெடி தான். கடுகுல செய்யற ஆயிலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஹேர் க்ரோத் செம்மையா இருக்குங்க. கடுகு எண்ணெய் ப்ரிப்பேர் பண்றதையும் நான் வீடியோவா போட்டிருக்கேன். நீங்க நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல எடுத்து போய் பாருங்க. அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு உண்டான ஆயில்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி ஹேர் டை ஆயிலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கோம். சேலும் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சேல் ஆகிட்டு இருக்கு. நிறைய ஃபீட்பேக்கும் எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி ஹேர் டைஸு, ஹேர் ஆயில்ஸ் எல்லாம் நம்ம வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான வெள்ளை முடியும் வரவே வராதுங்க. நரைமுடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலையும் பட வேணாம். இந்த மாதிரி ஹேர் டைஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாம். எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் கூட வராதுங்க. இது நல்லா கருகட்டும். அது ரொம்ப முக்கியம். கருகருன்னு வந்து கருகணும். கடுகு வந்து சீக்கிரம் கரைஞ்சிரும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கருவேப்பிலைய போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம இந்த கடுகை சேர்த்திருக்கோம். பாருங்க, நல்லா கருகிட்டு வருது. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நல்லா கறியிடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிடலாம். நீங்க அதுலயே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே ரொம்ப கருகி போய் நல்லா சாம்பல் பூத்த மாதிரி ஆயிடும். இப்போ இதை வந்து நான் இந்த தட்டுல வந்து போட்டுட்டு நல்லா ஆற வச்சிடுறேன். நல்லா பரப்பி விட்டுருங்க. நல்லா ஆறட்டும்.
பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைன் பவுடராக அடித்து எடுத்துக்கலாம். இது வந்து பவுடர் ஃபார்மில் வராது, கொஞ்சம் ஈரப்பதமாக தான் வரும். அதனால வந்து சலிக்கெல்லாம் முடியாது. அதனால அரைக்கும் போதே நல்லா மைய அரைச்சி பாருங்க. நல்லா மைய அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு வந்து இது பவுடரா கிடைக்காது, நம்மளுக்கு கொஞ்சம் ஈரப்பதமாக தான் கிடைக்கும். அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே நம்மளுடைய ஹேர்ல வந்து அப்படியே பிடிச்சிக்கோங்க. இங்க பாருங்க, எந்த ஒரு எண்ணெயுமே நம்ம அப்ளை பண்ணல. இதுல எண்ணெய் ஊத்தாமையே உங்களுக்கு வந்து கடுகுல இருக்கிற கூட எண்ணெயே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அட்டை கறி மாதிரி பெயிண்ட் மாதிரி நம்ம தலையில வந்து பிடிச்சிக்கும். இப்போ நான் எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இப்போ எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமா எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இப்படி கையில எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா நசுக்கிக்கோங்க. கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கனால கட்டியா இருக்கும் இல்லையா, நம்ம இப்படி இப்படி நசுக்கினீங்கனாலே உங்களுக்கு அந்த கட்டி எல்லாம் போயிடும். பாருங்க, இதெல்லாம் வெள்ளை முடி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த பவுடர் நல்லா இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடலாம். பவுடரை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிடலாம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த இடம் இடத்துல வெள்ளை முடி இருந்துச்சு. நீங்கள் ஆயில் வந்து அப்ளை பண்ண வேண்டாம், ஆயில் வந்து எனக்கு வந்து பிடிக்கல, நான் ஆயிலே அப்ளை பண்ண மாட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி கருவேப்பிலையோட கடுகை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்க, முடி எவ்வளோ அந்த இடத்துல வெள்ளை முடி இருந்துச்சா. இப்படி எடுத்து எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் இப்படி மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெள்ளை முடி இருக்கிறதே தெரியாது. இங்க பாருங்க, இங்கே இருக்கா வெள்ளை முடி இந்த இடத்துல. அப்புறம் அப்ளை பண்ண உடனே பாருங்க, இந்த வெள்ளை முடி போயிடும். முடியில அப்ளை பண்ணா போதும். உங்களுக்கு ஸ்கேல்ப்ல இது படாது, முடியில மட்டும்தான் உங்களுக்கு அப்ளை ஆகும், ஸ்கேல்ப்ல படாது. பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை முடி வந்து போயிடுச்சு. சீப்பு போட்டு சீவிட்டு நம்ம எங்க வேணாலும் போகலாம். வெள்ளை முடியே நம்ம கண்ணுக்கு தெரியாது. எனக்கு இந்த கேமரால வந்து எங்கெல்லாம் முடி இருக்குன்னு தெரியல சரியா. ஆயில் பசையும் இல்லை, வெள்ளை முடியும் தெரியல. இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிட்டு எங்க வேணாலும் போயிட்டு வரலாம். சூப்பரா நம்மளுக்கு இப்போ ஹேர் டை பவுடர் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த ஹேர் டைய ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு நான் கையை கழுவுனேன் பாருங்க, அப்பயும் போகிற அளவுக்கு நல்ல எஃபெக்டிவா இருக்கு இந்த ஹேர் டை.